எனவே வேதையாக வந்தாலும், அதாவது பகையாக வந்தாலும் அஸ்வினி மட்டுமே தான் திருமணத்தில் செய்யக்கூடிய ஏற்றதாக இங்க கருதப்படுது. அடுத்த பதிவில இந்த விஷயம், அதாவது நட்சத்திரங்கள் எல்லாம் பத்தி பேசிட்டு இருக்கோம்ல, அடுத்த பதிவில நான் என்ன செய்ய போறேன்னா, திருமணத்துக்கு பொருத்தம் பார்க்குறோம் இல்லையா? 10, 11 பொருத்தம். அந்த பொருத்தங்கள்ல ஒரு 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 பொருத்தத்துக்கான அர்த்தங்களை பற்றி ஒன்று ஒன்றாக நான் சொல்லிட்டு வரப்போறேன். ஸோ தொடர்ந்து என் கூட இருங்க. இன்று நம்ம தசாபுத்தி அந்தரம் இதற்கான பரிகார முறைகளை நம்ம இங்கே சொல்லிக்கிட்டு வந்துட்டு இருக்கோம் இல்லையா? அதை ஏற்பாடு செய்து நீங்கள் செய்து கொண்டு வாருங்கள். முடியாத பட்சத்தில் நீங்களே உங்கள் வீட்டில் சிவ அர்ச்சனை 1008 நாமங்கள் சொல்லி நீங்கள் அர்ச்சனை பண்ணி கொண்டு வாருங்கள். அடுத்தபடியாக புதன் தசா குரு புத்தியில மிருத்யுஞ்சய ஜபம் மந்திரம். இது அந்த மிருத்யுஞ்சய மந்திரம் என்றால் எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் கூகுள் தட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிரும். இது ரொம்ப ஃபேமஸான மந்திரம். இதை நீங்கள் ஜபிச்சுட்டு வரணும். ஒரு நாளைக்கு 2 தடவை, காலையிலும் இரவு படுக்க போகிறதுக்கு முன்னால். அடுத்தபடியாக அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். என்னுடைய பதிவுகளை தொடர்ந்து கேட்டு வரும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பஞ்சாங்கம் பார்ப்போம். இன்றைய தேதி 12ஆம் தேதி 11ஆம் மாதம் 2025 புதன்கிழமை, தமிழ் மாதம் ஐப்பசி. இன்றைய சூரிய உதயம் 7:01, சூரிய அஸ்தமனம் 6:52. இன்றைய திதி தேய்பிரை அஷ்டமி. தேய்பிரை அஷ்டமி திதி முடியும் நேரம் ஆங்கில தேதியின் முறைப்படி 13ஆம் தேதி அதிகாலை 1:29 முடிவடைந்து நவமி ஆரம்பமாகும். இன்றைய நட்சத்திரம் ஆயில்யம். ஆயில்யம் நட்சத்திரம் முடியும் நேரம் இன்று இரவு 9:05. அதன் பிறகு மகம் ஆரம்பமாகும். இன்றைய யோகம் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 7 to 8:29 வரை. அதன் பிறகு மத்தியான வேளையில் 2:25 to 3:54 வரை. மாலை வேளையில் 7:51 இரவு 9:50 வரை. ராகு கால நேரம் மதியம் 12:56 2:25 வரை. யமகண்ட நேரம் காலை 8:29 9:58 வரை. கூலிகன் காலை 11:27 12:56 வரை. சந்திராஸ்தம ராசி இன்று தனுசு ராசி அன்பர்களுக்கு சந்திராஸ்தமம். இவர்களுக்கு இன்று இரவு 9:05 முடிவடைந்து அதே வேளையில் மகர ராசி அன்பர்களுக்கு சந்திராஸ்தமம் ஆரம்பமாகும். இன்றைய விசேஷம் கால பைரவ அஷ்டமி. இன்றைய ராசி பலன் பார்ப்போம். மேஷ ராசிக்கு நற்செயல், ரிஷபராசிக்கு ஊக்கம், மிதுன ராசிக்கு செலவு, கடக ராசிக்கு நிம்மதி, சிம்ம ராசிக்கு அமைதி, கன்னி ராசிக்கு தோல்வி, துலாம் ராசிக்கு பாசம், விருச்சக ராசிக்கு உதவி, தனுசு ராசிக்கு ஆதரவு, மகர ராசிக்கு வெற்றி, கும்ப ராசிக்கு உயர்வு, மீன ராசிக்கு நலம். ஆகாத நட்சத்திரங்கள் வரிசையிலே இன்றைய நம்ம கடைசி நட்சத்திரத்துக்கு வந்திருக்கோம். அதாவது 27வது நட்சத்திரம் ரேவதி. ரேவதி நட்சத்திரத்திற்கு ஆகாத நட்சத்திரங்கள் மகம், அஸ்வினி, ஆயில்யம், கேட்டை, ரேவதி, மூலம். ஸோ இந்த குறிப்பு நம்ம இந்த வரிசையில் உங்களுக்கு அஸ்வினி மட்டும்தான் இந்த நன்மை செய்யக்கூடிய நட்சத்திரமாக இருக்குது. எனவே வேதையாக வந்தாலும், அதாவது பகையாக வந்தாலும் அஸ்வினி மட்டுமே தான் திருமணத்தில் செய்யக்கூடிய ஏற்றதாக இங்கே கருதப்படுது. அடுத்த பதிவியில் இந்த விஷயம், அதாவது நட்சத்திரங்கள் எல்லாம் பற்றி பேசிகிட்டு இருக்கோம்ல, அடுத்த பதிவியில் நான் என்ன செய்ய போகிறேன்னா, திருமணத்துக்கு பொருத்தம் பார்க்குறோம் இல்லையா? 10, 11 பொருத்தம். அந்த பொருத்தங்களில் ஒரு பொருத்தத்துக்கான அர்த்தங்களை பற்றி ஒன்று ஒன்றாக நான் சொல்லிட்டு வர போகிறேன். ஸோ தொடர்ந்து என் கூட இருங்க. இன்று நம்ம தசாபுத்தி அந்தரம் இதற்கான பரிகார முறைகளை நம்ம இங்கே சொல்லிக்கிட்டு வந்துட்டு இருக்கோம் இல்லையா? அந்த வகையிலே இன்று நம்ம புதன் பார்ப்போம். புதன் தசா, புதன் புத்தி. புதன் தசா ஓடுறவங்களுக்கு முதல்ல புதன் புத்தி வரும். அந்த புதன் துர்கா பூஜை. இவர்கள் துர்கா பூஜையில் கலந்து கொள்ள வேண்டும். வீட்டில் துர்கா பூஜை செய்யலாம். புதன் தசா கேது புத்தியில் எருமை தானம்னு இங்கே சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். இது சாஸ்திர காலத்தில் எழுதப்பட்டது. நம்ம இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு நம்ம ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலையில் வாழ்க்கை நடத்தியிருக்கவங்க எருமை தானம்லாம் செய்கிறது சிரமம். அதனால் நம்மளால் இயன்ற தானங்கள் நம்ம ஆலயத்திற்கு செய்ய வேண்டும். சுக்கிர புத்தியில் சுத்த வெள்ளை பசு தானம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். நம்ம சுக்கிரனுக்கு, அதாவது புதன் தசா சுக்கிர புத்தியில் நீங்கள் நிச்சயமாக ஏதாவது ஒரு தான தர்மங்கள் செஞ்சுக்கிட்டு வாங்க. இளநீர் தானம் கொடுக்கலாம். நான் சொன்ன மாதிரி பரங்கிக்காய் கொடுக்கலாம். பூசணிக்காயும் ஆலயத்துக்கு வாங்கி நீங்கள் கொடுக்கலாம் அன்னதானத்திற்கு. சரிங்களா? அப்புறம் புதன் தசா
சூரிய புத்தியில் வந்து சூரிய நமஸ்காரம். புதன் தசா சந்திர புத்தியில் துர்கா தேவி பூஜை மற்றும் ஜபம். ஒரு தேவியோட மந்திர நாமங்களை எடுத்துக்கொண்டு நீங்கள் ஜபம் செய்யலாம், பூஜை செய்ய வேண்டும். அடுத்தது புதன் தசா செவ்வாய் புத்தியில் ஸ்கந்த பூஜை, முருகனுக்கு பூஜை செய்ய வேண்டும். புதன் தசா ராகு புத்தியில் சிவ சரஸ்கர நாம அர்ச்சனை, சிவனுக்கு 1008 நாமங்கள் சொல்லி அர்ச்சனை செய்ய வேண்டும். இது நீங்கள் ஆலயங்களில் சிவாலயங்களில் கூட நீங்கள் ஏற்பாடு செஞ்சுக்கலாம். மாதத்திற்கு ஒரு தடவை, இந்த தசா புத்தி முடியும் வரைக்கும் மாதத்திற்கு ஒரு தடவை வசதி உள்ளவர்கள் உங்களுடைய பேரிலே நீங்கள் இந்த அர்ச்சனை ஏற்பாடு செய்து நீங்கள் செய்து கொண்டு வாருங்கள். முடியாத பட்சத்தில் நீங்களே உங்கள் வீட்டில் சிவ அர்ச்சனை 1008 நாமங்கள் சொல்லி நீங்கள் அர்ச்சனை பண்ணி கொண்டு வாருங்கள். அடுத்தபடியாக புதன் தசா குரு புத்தியில் மிருத்யுஞ்சய ஜபம் மந்திரம். இது வந்து அந்த மிருத்யுஞ்சய மந்திரம் என்றால் எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் கூகுள் தட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிரும். இது ரொம்ப ஃபேமஸான மந்திரம். இதை நீங்கள் ஜபிச்சுட்டு வரணும். ஒரு நாளைக்கு 2 தடவை, காலையிலும் இரவு படுக்க போகிறதுக்கு முன்னால். அடுத்தபடியாக புதன் தசா சனி புத்தியில் வந்து எருமை தானம்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து நீங்கள் சனி பகவானுக்கு ஏதாவது சீர் எடுத்து கொடுக்கறது செய்யலாம், அல்லது சனி பகவானுக்கு அபிஷேகம் செய்யும் விசேஷ நாட்களில் விசேஷ தினங்களிலே இளநீர் அபிஷேகத்துக்கு கொடுக்கலாம். அன்னதானம் செய்ய முடியாது, இப்போ நம்மளால் அன்னதானம் செய்கிற அளவுக்கு வசதி இல்லைன்னா அன்னதானத்திற்கான அரிசி வாங்கி கொடுக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன கைங்கரியங்கள் நீங்கள் செய்யுங்க, பகவான் நம்மளை ஏற்றுக்கொள்வார். நியாயமாக நடந்து கொள்பவர்களுக்கு, தர்ம வழியிலே நடப்பவர்களுக்கு நம்ம சின்ன பரிகாரம் செய்தால் கூட அந்த இறைவன் அதை அழகாக நம்மளுக்கு அது அவர் மனசார அதை ஏற்றுக்குவார். ஆனால் நம்மளுடைய எண்ணமும் போக்கும் முதல்ல எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துக்கணும். நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கணும். தொடர்ந்து அடுத்தபடியாக நம்ம குரு தசை குரு புத்தியில், அதாவது குரு தசை குரு புத்தி தொடர்ந்து வரும் மற்ற கிரகங்களின் புத்திகளிலே என்னென்ன பரிகாரங்கள் நாம் செய்ய வேண்டும் என்பதை பற்றி அடுத்த நாளைய பதிவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.